அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 29/1/2025 தை அமாவாசை. புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் தை அமாவாசை வந்திருக்கு இந்த வருஷம். உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தை அமாவாசை. மகாலய அமாவாசை அன்று நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் தை அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. மிகவும் புனித நாளாக கருதப்படும் தை அமாவாசை நாளில்தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார் என்றால் இது எவ்வளவு சிறப்பான நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அமாவாசை என்றாலே அது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். அமாவாசைகளில் தை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை தவறவிடக்கூடாத மிக முக்கியமான அமாவாசை. இருந்தாலும் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு தை அமாவாசைக்கு உண்டு. இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மற்றொரு முக்கியமான வழிபாட்டையும் மறக்காமல் செய்தால் நம்முடைய தலையெழுத்தே மாறும். எப்படிப்பட்ட மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைமை நிச்சயமாக மாறும். தை அமாவாசை திருநாளில்தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை அருளிய திருநாளாகும். தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தன்னுடைய காதில் அணிந்திருந்த கம்மலை வானில் வீசி எறிந்து முழு நிலவு தோன்றச் செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தருளினாள். அமாவாசை நாளில் முழு நிலவு தோன்றி அபிராமி பட்டர் உயிர் நிலைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அதை மாற்றி அம்பிகை அபிராமி பட்டரை காத்தருளிய திருநாள் இந்த தை அமாவாசை. இந்த உற்சவம் இன்றும் திருக்கடையூரில் வெகு விமர்சையாக தை அமாவாசை அன்று நடைபெறுகிறது. தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள், நம்முடைய வாழ்க்கை மாறாதா என நினைப்பவர்கள், மோசமாக இருக்கும் தலையெழுத்து மாற நினைப்பவர்கள் இந்த தை அமாவாசை நாளில் காலை பித்ரு வழிபாட்டினை மேற்கொள்ளணும். மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் நெய் விளக்கேற்றி, இப்போ மேலே தெரியுது பாருங்க, அபிராமி அந்தாதியோட பாடல், ததியுறு மத்தின் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே அப்படிங்கிற இந்த அபிராமி அந்தாதி பாடலை மனமுருகி பாடுனீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தே நிச்சயமாக மாறும். அதிலும் குறிப்பாக தை அமாவாசை அன்று மொட்டை மாடி போன்ற திறந்த வெளியில் அமர்ந்து இந்த பாடலை வானத்தை நோக்கி பார்த்து பாடினால் கண்டிப்பாக அங்கு அன்னை அபிராமியின் வடிவம் தெரிவதை உங்களால் உணர முடியும். முடிந்தால் இந்த நாளில் அபிராமி அந்தாதியின் அனைத்து பாடல்களையும் பாடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எப்படி தீர்க்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அத்தனை பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். ஜாதக ரீதியான தோஷமாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிச்சயமாக தீர்க்கும். தை அமாவாசை அன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாவின் அருளாலும் முன்னோரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.